வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி போட்டு வெங்காயம் போட்டுட்டு தேங்காய் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஒரு கடாயில் ஆயில், வெந்தயம், கடுகு நல்லா போட்டு பொரிய எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு, சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கடுத்து கருவேப்பிலை, பச்சை மிளகா நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. அடுத்து தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. மல்லித்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுட்டு நல்லா கிண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி கரைசல் ஊற்றி கிண்டிக்கோங்க. அடுத்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நல்லா உள்ளே கலந்து விட்ருங்க. அடுத்து குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கிண்டிக்கோங்க. கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் மாங்காய் போட்டு கொஞ்சம் கிண்டிட்டு நல்லா கொதிக்க விட்ருங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம மீன் போடலாம். நெத்திலி மீன் போட்டுரும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. 5 to 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சு கொதிக்க விட்டுருங்க. மீன் இப்போ நல்லா வெந்திருக்கு பாருங்கள். அடுத்து மல்லி இலை போட்டுக்கோங்க. கொதிச்சோடனே நெத்திலி மீன் குழம்பு ரெடி.